எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்களோ? வாழைத்தண்டில் நான் ஒரு பொரியல் செய்ய போகிறேன். இது நாங்கள் தமக்கடையில் வேண்டினது. பாருங்க, லைட்டாக இதாகிட்டு இந்த பக்கம் எல்லாம் கழிச்சிட்டு நடுவில் எடுத்து ஒரு பொரியல் செய்ய போகிறேன். உடம்புக்கு நல்லந்தானே, அதுக்காண்டி வாழைத்தண்டில் ஒரு பொரியல் வித்தியாசமாக இருக்கும். அன்றைக்கு ட்ரை பண்ணி பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு. இந்த வாழைத்தண்டு இங்கே 6 ரூபாய்க்கு நான் €6 வேண்டினது ஃப்ரான்ஸில். பாருங்க கொடுமையே, ஊரில் வீட்டில் வாழையிலெல்லாம் நாங்கள் காத்தடிச்சா வெட்டி கழிக்கிறது. அப்படி இங்கே காசு கொடுத்து 6 ரூபாய்க்கு வேண்டி வச்சுக்கிறேன். சரி, தொடர்ந்து பாருங்க வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். பாருங்கோ, வெட்டி வச்சிருக்கு சின்னதான். நான் இப்படி வெட்டி போட்டு பிறகு இப்படி கீழமாக சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். மிச்சமெல்லாம் உப்பு தண்ணிக்கு போட்டுட்டேன். எனக்கு சைட் பக்கத்தாலையெல்லாம் கழிச்சேன் நான். ஏனென்றால் நேற்று வேண்டி கொண்டு வந்தது கொஞ்சம் இதாக போயிட்டு கருப்பாயிட்டு கழிச்சிட்டு எனக்கு கொஞ்சமாக தான் வந்தது. இடக்கிற நான் செய்து சாப்பிட்றது. அப்போ ஒரு வீடியோ போடுவோம், ஆரோக்கியமானது இல்லைன்னு செய்து சாப்பிடுங்க. ஊரில் எல்லாம் இருக்கிறாங்க கிழமைக்கு ஒருக்கா வாழைத்தண்டு கூட்டு, வாழைத்தண்டு பொரியல் செய்து சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லா. தொடர்ந்து பாருங்க. உப்பு தண்ணியில் ஊற விட்டுருக்கு பாருங்க. அப்படி இருக்காண்டு சின்ன இவ்வளவு கழிவுகள் பாருங்க கருப்பாயிட்டது. நேற்று வேண்டி கொண்டு வந்தவர் தமக்கடையில் லாச்சாப்பள்ளியில் கருப்பாயிட்டது. இது கொஞ்சம் தடிப்பாக கிடந்தது, அப்போ கழிச்சிட்டேன். இவ்வளவும் கழிவு. நான் வேண்டி 6 ரூபாய்க்கு வேண்டினதில் இவ்வளவு தான் எனக்கு வந்திருக்குது. இனி இதை நான் பொரிக்க போகிறேன். தொடர்ந்து பாருங்க இப்படி பொரிக்கிறேன். கோதுமை அடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இங்கே வாழைத்தண்டு ரசூலுக்கு மேலே போட்டு வச்சு கிடக்குது. இதை புரட்டி வச்சுருக்கிறேன். உப்பு தண்ணியில் ஊற வச்சேன் நான் கொஞ்சம் நேரம், அப்போ தான் நல்லா இருக்கும். உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் புளிஞ்சமாக எடுத்துட்டு கோதுமை மாக்காய் போட்டு வடிவாக புரட்டி எடுத்துட்டு கோதுமை குழச்சி இதுக்க போட்டு புரட்டி எடுத்துட்டு ரசூலில் போட்டு இப்படி தனித்தனியாக எடுத்துட்டு ஒண்டா அப்படி புரட்டி வச்சுட்டு இங்கே பாருங்க இப்படி வந்துடுது. சின்னாலேருந்து பெரியாக்கள் மட்டும் விரும்பி சாப்பிடுவோம். நம்ம வீட்டை இதை நான் செய்த ஆகியோடைய முடிஞ்சிடும். சூப்பராக இருக்கும், நீங்களும் செய்து பாருங்க. நான் ரக்ஸில் துவைச்சி வச்சு கிடக்கு வாழைத்தண்டு குட்டி குட்டியாக வெட்டி உப்பில் போட்டு எடுத்து கோதுமை எல்லாம் போட்டு துவைச்சி எடுத்து ரசில் போட்டு வச்சுக்கேன். ரோல் மாதிரி தான் கோதுமை மாலை துவைச்சி எடுத்துட்டு ரசில் போட்டு வச்சுக்கேன். பொரிக்க போகிறேன் வாழைத்தண்டு பொரியல். பொரிக்க போகிறேன். தொடர்ந்து பாருங்கோ. தண்டு பொரியல் பொரியுது பாருங்க. இங்கே பொரிக்க வச்சுருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குண்டு. பிள்ளைய விலைவாசி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது. இது கண்டு பாருங்கோ வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக இருக்குது. முறுமுறண்டு இங்கே சூப்பராக இருக்குது. சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. பிள்ளையில் நான் எடுத்து கொண்டு போட்டினா நான் கொஞ்சமாக தானே செய்தேன். நான் நீங்களும் செய்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமானது வாழைத்தண்டு. ஊரில் இருக்க தெரியல, இங்கே வந்து ஆக்கள் சொல்ல செய்து சாப்பிட்டது நல்லா இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிடுங்க, சுவையான ஆரோக்கியம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமே. என்னடா சிப்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா இருக்கும். செய்து கிழமைக்கு ஒரு காண்டாலும் செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்கோ. ஊரில் இருக்கிறாக்களும் செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்கோ. தொடர்ந்து பாருங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. எனக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். அது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.